வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. இந்த லா ஆஃப் ஒன்னோட நம்ம தொடர்ச்சியாக அதுக்கான பதில்கள் அதற்கான தகவல்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போது அடுத்ததாக நம்ம லாஸ்ட்டாக கூட அந்த வாண்டரர்ஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்ததாக வாண்டரர்ஸ்க்கு அடுத்து நம்ம எஸ்டிஓ எஸ்டிஎஸ் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம அதில் பார்த்துருக்கோம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பதிவுகள் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு இதாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த பாகம் 4 அந்த லா ஒன்னில் முதல் புக்கில் இருக்கக்கூடிய பாகம் 4 நம்ம பார்க்குறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டென்ஷன் ப்ளஸ் அதோட ஆக்ஷன், உள்ளுணர்வும் செயலும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இந்த போலரைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆன்மாவினுடைய பயணிக்கின்ற திசை அப்படின்னு சொல்லலாம். அது எந்த திசையில் பயணிக்குது, அது எதை நோக்கி போக போகுது அப்படின்றதுக்கான வார்த்தை தான் அந்த போலரைசேஷன் அப்படின்றது. இது எதன் மூலியமாக உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு மூலியமாக உருவாக்கப்படுது. முக்கியமாக என்ன அப்படின்னா ஒரு செயல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் உணவை கொடுக்குறாரு அப்படின்னா இன்னொருவரும் உணவை கொடுக்குறாரு, 2 பேர் கொடுக்குறாங்க. இது பார்க்குறதுக்கு 2 பேருமே உணவு கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இருக்கும். ஆனால் உள்ளே ஒருத்தர் அன்போடு கொடுக்குறாரு, ஒருத்தர் புகழுக்காக கொடுக்குறாரு. இப்போது இது என்ன ஆச்சு, எனர்ஜி வித்தியாசமாக இருக்குது. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்ஷன் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அந்த இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, உள்ளுணர்வு, அது வேறு மாதிரியாக இருக்கும். இதுதான் அந்த போலரைசேஷனை மாறுபட்டு மாற்றி காமிக்கிறது. அதுதான் டெக்னிக்கலாக இந்த ஆழமான புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயலுக்குமே 2 அடுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஒரு அடுக்கு வெளியில் உள்ளது, இன்னொரு அடுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதை என்ன சொல்லணும்னா அவுட்டர் லேயர், இன்னொன்று இன்னர் லேயர் அப்படின்னு சொல்லலாம். இந்த அவுட்டர் லேயர் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கலாக வரக்கூடிய ஆக்ஷனை நம்ம சொல்லலாம். இந்த இன்னர் லேயர் அப்படிங்கிறது மென்டலி இன்டென்ஷன், அதாவது உள்ளுணர்வை நடக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இது யூனிவர்ஸ் எப்படி இதை கணக்கில் பண்ணுது அப்படின்னா ஆக்ஷனை எப்பயுமே யூனிவர்ஸ் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. அது இன்டென்ஷனை தான் வைப்ரேஷனாக அது கணக்கில் எடுத்துக்கும். அது எப்படின்னா ஒரு பாடல் இருக்குது, அதோடைய வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஆக்ஷன். ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இன்டென்ஷன். அதுதான் இன்டென்ஷன் அப்படின்னு. உண்மையான பவர் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபீலிங்கில் தான் இருக்கும். இப்போ இந்த முக்கியமான நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பியூர் எஸ்டிஓ, அதாவது பியூராக எஸ்டிஓ அப்படிங்கிறது சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படின்றது. உதவி செயல் அங்கே என்னவாக இருக்குன்னா உதவியாக இருக்கும். இன்டென்ஷன் என்னவாக இருக்குன்னா அன்பு, எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்காது. இதுதான் ஸ்ட்ராங் எஸ்டிஓ அப்படின்னு நம்ம போலரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அம்மா குழந்தைக்கு உணவு கொடுக்கறது, இது உண்மையிலேயே பியூர் லவ். அதில் எந்த விதமான இதுவும் இருக்காது அப்போதைக்கு. 2வது விஷயம் கொஞ்சம் மிக்ஸ்டாக அந்த எஸ்டிஓ இருக்குது, ஈகோ மிக்ஸ் ஆகிருக்குது அப்படின்னா உதவி. இன்டென்ஷன் நான் நல்லவன், ரெக்கக்னேஷன் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உள்ளுக்குள்ளே இருக்கும். இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா வீக் எஸ்டிஓ, அப்படி இல்லைன்னா மிக்ஸ்டு போலரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறோம், கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். யாராவது ஹெல்ப் பண்ணுவோம், தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இல்லை யாருக்காவது அன்பை செலுத்துவோம், அவங்களும் பதிலுக்கு நமக்கு அன்பை தரணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அடுத்ததாக 3வது விஷயம் என்னென்னா எஸ்டிஎஸில் டிஸ்கைஸ்டு எஸ்டிஓ, அதாவது உதவி போல் இருக்கும், ஆனால் இன்டென்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும், மெனிப்புலேஷன் பண்ணும், பவர் இருக்கும். சரிங்களா? அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்டிஎஸோடைய போலரைசேஷன் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அந்த வழியில் அது போகலை. நான் உதவுறேன், ஆனால் நீ என்னை கேட்கணும், நான் உனக்கு உதவி செய்வேன், ஆனால் நீ என்னை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன், ஆனால் வித்தவுட் இன்டென்ஷன். ஆக்ஷன் இருக்கும், ஆனால் உள்ளே எதுவுமே இருக்காது. செயல் உதவி, ஆனால் உள்ள மனசே இருக்காது. சலிப்போடு பண்ணுவாங்க, என்னத்தை அப்படி செய்யணும், செஞ்சு தான் ஆகணும், அந்த ஒரு கடமைக்காக பண்ணக்கூடியதாக இருக்கும். அது வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எந்த விதமான மாற்றமும் போலரைசேஷனும் இருக்காது. இது இன்னும் சொல்லப்போனால் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரிலாம் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா போலரைசேஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இன்டென்ஷனும் கன்சிஸ்டன்சியும் தொடர்ச்சியான
அந்த தொடர்ச்சியான முயற்சியும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்ஷன் இல்லாமலும் இன்டென்ஷன் இருக்கலாம். ஆனால் ஸ்ட்ராங் போலரைசேஷனுக்கு கிளியரான இன்டென்ஷனும் அதே நேரத்தில் ரிப்பீட்டடான அந்த அலைன்மெண்ட்டு திரும்ப திரும்ப இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது வந்து போலரைசேஷன் ஆகும் அந்த ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து இந்த இன்டென்ஷன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தா, இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள், அடுத்ததாக நம்மளுடைய உணர்வுகள், அதுக்கு அடுத்ததாக அதுதான் என்ன பண்ணுன்னா அதற்கான உற்சாகத்தை தரும் நமக்கு. இதுதான் நம்மளை வைப்ரேஷன் பண்ணும். ஒரு ரேடியோ இருக்குது அப்படின்னா அது வெளியே பாக்ஸு அது முக்கியம் இல்லை, உள்ளே இருக்கிற ஃப்ரீக்குவென்சி தான் முக்கியம். சிக்னல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை தீர்மானிக்கும். உள்ளே இருக்கிற அந்த பார்ட்ஸ் தான் அந்த சிக்னலை தீர்மானிக்கும். ஸோ அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுமாரி ரொம்ப சப்டில் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் நல்லவன் ஆகணும் அப்படின்றது ஃபோர்ஸ் பண்ணுறது அவங்கள. ஸோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிக்கிறது. இது வந்து என்னென்னா கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு, ஈகோ. இப்போ இதுவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூரான எஸ்டிஓ கிடையாது. இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வளர்க்க முடியாது. நேச்சுரலான க்ரோத்து தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அதுதான் உண்மை. நேச்சுரலாக அந்த அன்பு அப்படின்ற விஷயம் இருந்துச்சுன்னா அது உண்மையிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கும். கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, உள்ளர வந்து எஸ்டிஓ, உண்மையான எஸ்டிஓ அப்படிங்கிறது நான் நல்லவன் ஆக வேண்டும் அப்படின்னு இருக்கிறதில்ல, நான் அன்பாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு அதில் வரணும். இதுதான் எஃபோர்ட் இல்லாமல் வரும். ஸ்டேட் ஆஃப் பீயிங். இது வந்து அந்த என்ன நிலையில் இருக்கோ அதை உணர்த்தும். இப்போ சூரியன் இருக்குது இல்லையா, அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒளி கொடுக்க முயற்சி செய்யாது, அதுதான் அந்த ஒளியே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒருவர் வந்து உதவி செய்கிறாரு அப்படின்னா அன்பு இருக்குது. ஆனால் அங்கே சில நேரம் ரெக்கக்னேஷன் வேண்டும்னு தோணுது அப்படின்னா அது கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஸோ பாகம் 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக இப்போ இது 4வது பாகத்தில் இதை பார்த்துட்றோம். 5வது பாகத்தில் என்ன வருது அப்படின்னா, ஈகோ, ரெக்கக்னேஷன் அண்டு ஸ்பிரிச்சுவல் ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதில் வந்து ரொம்ப முக்கியமானது இதில் என்னென்னம்னா, வெளியில் வந்து நல்லது மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே வந்து ஈகோ, செல்ஃப் சென்டர்ட் இருக்கும், எனர்ஜி மறைஞ்சிருக்கும். இது வந்து ஒரு அழகான பழம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே சிவப்பாக அழகாக இருக்கும், ஆனால் உள்ளே சின்னதாக கெட்டு போயிருக்கு அப்படின்னா அது செயல் நல்லது போல் இருக்கும், ஆனால் உள்ள இன்டென்ஷன் வந்து பியூராக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது எப்படி ட்ராப் ஆகுது அப்படின்னா, இது வந்து ஆப்வியஸ்லி வந்து இது வந்து தெளிவான தவறு அல்ல அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதனால தான் இதை வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்ட் எஸ்டிஎஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இதை நான் மட்டும் முக்கியம் அப்படிங்கிறது ஈஸி டு ஐடென்டிஃபை அப்படின்னு சொல்லலாம். சப்டில் ட்ராப் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லவன், நான் உதவுகிறேன் அப்படிங்கிற மனநிலை இருக்கும். ரெக்கக்னேஷன் நீ வேணும்னு இருக்கும், சுப்பீரியாரிட்டி ஃபீலிங் இருக்கும், கண்ட்ரோல் வந்து டிசைரல் கண்ட்ரோல் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். ஸோ அதாவது ஒரு கண்ணாடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடியில் முழுக்க அழுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஒரு சின்ன தூசி எங்கேயோ இருக்குது, ஆனால் அது தெரியுமா? தெரியாது. அதுதான் அந்த சப்டல் ட்ராப் அப்படின்னு சொல்கிறது. முக்கியமான சப்டல் ட்ராப் வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈகோ ட்ராப், அதாவது நான் நல்லவன், நான் ஸ்பிரிச்சுவல், இதுதான் அந்த சுப்பீரியாரிட்டியை உருவாக்கக்கூடியது. அதாவது ஒரு மாணவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து என்ன சொல்கிறான், நான் ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு பெருமையை வச்சுக்கோம் பாருங்களேன். அதில் வந்து என்ன இருக்குன்னா அப்படியே லேர்னிங் நின்றுட்டே இருக்கும். அப்போ 2வது விஷயம் ரெக்கக்னேஷன் ட்ராப் அப்படிங்கிறது என்னென்னா, உதவி செய்கிறாரு ஆனால் அப்ரிசியேஷனை எதிர்பார்க்குறாரு. நான் அந்த ரெக்கக்னேஷன் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அப்போ வந்து ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்லலையே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறது. 3வது விஷயம் என்னென்னா, நான் உனக்கு உதவினே, அதனால் நீ என்ன கேட்க வேண்டும் அப்படின்றது. நான் என்ன சொல்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் நான் சொல்கிறது நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல். அதாவது இது இன்விசிபிளாக அந்த கயிறு வந்து கட்டியிருக்கும் ஆனால் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக ஃபோர்ஸ்டு குட்னஸ் ட்ராப் அப்படின்னு சொன்னால், நல்லவன் ஆகணும் ஆனால் நேச்சுரலாக இது கிடையாது. ஸோ இது எப்படி இருக்கும், பிளாஸ்டிக் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அழகாக இருக்கும் ஆனால் அதுக்கு உயிர் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன் வந்து இது ஆபத்தானது அப்படின்னு பார்த்தா, இது பார்க்குறதுக்கு எஸ்டிஓ போல் இருக்கும், ஆனால் எஸ்டிஎஸ் எனர்ஜி இதில் கலந்துருக்கும். அதனால் இது போலரைசேஷன் ஆகாது, ரொம்ப ஸ்லோவாக ஆகும். இப்போது ஒரு வண்டியை இது எப்படி சொல்லலாம் இன்னும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டிஓ அப்படிங்கிறது ஆக்சிலரேஷன், நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஈகோங்கிறது பிரேக். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பண்ணால் என்ன நடக்கும், அதுதான் இந்த இப்போ நம்ம சொன்னதுக்கான ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நம்ம கடக்கலாம் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அதாவது என்ன அவேர்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அதாவது என்னோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். அதில் வந்து அது குறித்து நமக்குள்ளே வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து நம்மளே கேட்கணும், என்னோடய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி அதை நம்மளே கேட்டுக்கணும். அடுத்ததாக 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து உண்மையாக இருக்கணும். 2வது ஹானஸ்டி, உண்மையாக இருக்கணும். நமக்கு நாமளே உண்மையாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது விஷயம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹானஸ்டியாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம ஒன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளே நம்ம கேட்குறோம். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நான் வந்து என்ன மாதிரியா இருக்கிறேன், அதாவது என்னோடய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டுக்கிறோம். ஸோ 3வது விஷயம் தான் 2வது விஷயம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனஸ்டியாக நம்ம வந்து அதை வந்து நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம உணரணும், அந்த விஷயத்தை நம்ம உணரணும். நான் வந்து என்ன பண்ணுறேன், என்ன நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். இது வந்து நம்மளை வந்து நம்ம எந்த பாதையில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. 3வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட் கோ, அதாவது ரெகக்னேஷன், கண்ட்ரோல், இதெல்லாம் விட்டுறணும். அடுத்து நேச்சுரல் ஸ்டேட் அப்படின்னா, அன்பு ஃபோர்ஸ் இல்லாமல் வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறணும். அப்போது ஒரு நீர் இருக்குது அப்படின்னா அது நேச்சுரலி கீழே ஓடும், அதுக்கு ஃபோர்ஸ் தேவையில்லை. இதுதான் இதோடது. அப்போது நல்லது போல் தோன்றது ஈகோ, அதை தாண்டினால்தான் பியூரான எஸ்டிஓ அப்படிங்கிறது நமக்கு வரும். அப்போது இது வந்து ஒருத்தர் உதவி செய்கிறாரு, ஆனால் ரெகக்னேஷன் வேண்டாம், உள்ளே வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்குது. இது வந்து பியூராக நம்ம வந்து எஸ்டிஓ அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து என்னென்னா, பியூராக நம்ம எஸ்டிஓன்னு சொல்லிட முடியாது, எஸ்டிஎஸ்ன்னு சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா, உதவி செய்கிறாரு ஆனால் ரெகக்னேஷன் வேண்டாம், ஆனால் ஹெல்ப் பண்ணுறேங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்குது. அப்போ அதனால் இது பியூராக ஈகோ ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதில் நான் முக்கியம், நான் சுப்பீரியர், ஆனால் இங்கே வந்து அவேர்னஸ் மட்டும் இருக்குது, சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிற விஷயம் இங்கே இல்லை. அப்போது இதில் வந்து என்னென்னா, மைல்டாக ஈகோ ப்ரெசன்ஸில் அவேர்னஸில் இருக்குது, டெவலப்பிங் எஸ்டிஓ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ வந்து ஒருத்தர் தண்ணி குடிக்கிறாரு, நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும், அதில் ஈகோ இல்லை, அவேர்னஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதேமாரி இந்த ஸ்பிரிச்சுவல் இன்சைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா, நான் உதவுகிறேன், நான் உதவ விரும்புகிறேன், உதவி நடக்குது அப்படிங்கிற அந்த நிலைக்குள்ளே வரணும். இது வந்து இப்போ ஒரு புல்லாங்குழல் இருக்குது அப்படின்னா அது இசையை உருவாக்காது, ஆனால் காற்று வழியாக இசை வருது. அப்போ மனிதன் அப்படிங்கிறவன் ஒரு புல்லாங்குழல் மாதிரி, அன்புங்கிறது இசை மாதிரி. அப்போது இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டீப் ஃபீலிங் அப்படிங்கிறது மெதுவாக டிசால்வ் ஆகணும், பியூர் எஸ்டிஓ அந்த நிலையை வரணும். அடுத்ததாக ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து உதவி செய்கிறாரு, நான் உதவி செய்கிறேங்கிற உணர்வு இல்லை, ஆனால் எந்த அட்டாச்மெண்ட்டுமே இல்லை, எமோஷன் கூட அதிகம் இல்லை, அவர் என்னவா இருக்கார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, கொஞ்சம் எஸ்டிஓ தான், ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் சப்டல் கரெக்ஷன் இதில் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, உதவி செய்கிறாரு, நான் செய்கிறேங்கிற உணர்வு இல்லை, ஆனால் எமோஷன் ரொம்ப குறைவாக இருக்குது, டிட்டாச்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இது முழுமையான எஸ்டிஓ இல்லை. எஸ்டிஓவுக்கு 2 விஷயம் தேவை, ஒன்றும் இல்லை, அன்பு வேணும், இன்னொன்று ஞானம் வேணும். இங்கே வந்து விஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிட்டாச்மெண்ட், ஆனால் லவ் வந்து வார்ம் அண்டு ஃபீலிங் குறைவாக இருக்குது. அப்போது இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருத்துவர் இருக்கார், நோயால் அன்போடு பார்க்குறாரு, பேலன்ஸ்டாக எஸ்டிஓ இருக்கிறான்னு சொல்லலாம். எனக்கு எமோஷன் வேண்டாம் என்று கம்ப்ளீட்லி டிட்டாச்சு ஆனால் அங்கே என்ன ஆகுது, இன்கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு. அவர் ஹெல்ப் பண்ணுறாரு, ஆனால் வார்ம் இல்லை. அப்போது என்னது, அவருக்கு அந்த ஒரு இது இல்லாமல் இருக்குது, அந்த ஃபீலிங் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா தெரியும். அதாவது ஒரு பறவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு இறகு அப்படிங்கிறது லவ், மற்றொரு இறகு விஸ்டம் அப்படின்னு வச்சுட்டோம்னா, இந்த 2ம் இருந்தால் தான் அதால் பறக்க முடியும். அதுதான் நம்ம அந்த போலரைசேஷன் அப்படிங்கிற முக்கியமானதுங்க. ஸோ இதில் வந்து இதை நம்ம நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு இந்த எஸ்டிஓ எஸ்டிஎஸ் புரிஞ்சாதான் நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கலாம் எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது அன்பு ஆனால் வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறது. ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு, ஆனால் அன்பானவர், ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது, மற்றவருடைய துன்பத்தை முழுசுமாக தான் மேலே எடுத்துக்கொள்கிறாரு அப்படின்னா இது எஸ்டிஓவா அப்படின்னா, இது பார்க்கும்போது எஸ்டிஓ மாதிரி தோணும், ஆனால் உண்மையில் இது இம்பேலன்ஸ், சமநிலை இல்லை. ஏன் இது இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எஸ்டிஓ அப்படின்னா அன்பு, உதவி, ஆனால் அதற்கு கூடவே விஸ்டம் அப்படிங்கிறது, ஞானம் அப்படிங்கிறது எப்போதும் எவ்வளோ உதவ வேண்டும், தேவை, அதை உணர்ந்து பண்ணக்கூடியதாக இருக்குது. மிக எளிய உவமை, ஒரு கிணறு, எல்லோரும் தண்ணீர் கொடுக்குது, ஆனால் தானே
ரீஃபில் ஆகலை. அது என்ன ஆகும், அது காலி ஆகிவிடும். அதே போல் நீங்கள் எல்லோருக்கும் எனர்ஜி கொடுக்குறீங்க, ஆனால் உங்களை கவனிக்கவில்லை அப்படின்னா என்னது, அது எனர்ஜி இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ அப்போ முக்கியமான பிரச்சனை, இந்த நபர் என்ன பண்ண, பிறருடைய துன்பத்தை அப்சர்வ் பண்ணுறாரு, தன்னுடைய எனர்ஜி லாஸ் ஆகுது அப்படிங்கிறத உணரலை. இதை லா ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு டாக்டரு ராங் வேல எல்லா நோயாளிகளுடைய வழியே தானே உணர்றாரு, எமோஷ்னலாக கொலாப்ஸ் ஆகுறாரு. அப்போ அவர் என்ன பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ சரியான வே என்ன, கேர் இருக்குது ஆனால் பேலன்ஸ் இருக்குது, ஆனால் அவர் எஃபெக்டிவாக ஹெல்ப் பண்ண முடியும். அப்போ எஸ்டிஓ அப்படிய உண்மையான வடிவம் அப்படின்னா என்னென்னா, எல்லாருக்கும் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது கிடையாது, பேலன்ஸ்டான லவ். அதாவது லா ஆஃப் என்ன சொல்லுதுன்னா, அன்பு மட்டும் பத்தாது, அன்பும் ஞானமும் தேவை. அப்போது ஓமை ரொம்ப முக்கியமானது. ஒரு பறவைக்கு ரெண்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நபர் என்ன செய்யணும்னா, நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இது செல்ஃபிஷ் அல்ல. எல்லா துன்பத்தையும் அப்சர்வ் செய்யக்கூடாது. அப்சர்வ் பண்ணிங்கன்னா அது ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ 3வது செல்ஃப் கேர் முக்கியம். நான் சேஃபாக இருந்தால் தான் அதர்ஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இது ஏரோப்ளைன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். முதல்ல ஆக்சிஜன் மாஸ்க் போடுங்க, பின்னாடியே அதர்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அன்பை கொடுக்கறது மட்டும் எஸ்டிஓ கிடையாது, சரியான அளவில் சரியான முறையில் அந்த அன்பை கொடுக்கறது தான் எஸ்டிஓ அப்படிங்கிறத நம்ம உணரணும். இதுலேயே ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு நிலைகள்லையும் நம்ம இந்த எஸ்டிஓ எஸ்டிஎஸ் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா? அதை எஸ்டிஓ அப்படிங்கிறது சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படின்றோம், எஸ்டிஎஸ்ங்கிறது சர்வீஸ் டு செல்ஃப் அப்படின்றோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய இப்போ பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கேட்குறோம், இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் கேட்டுட்டு இது மாதிரி இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதுக்காக ட்ரை பண்ணுறோம் இல்லையா? அப்படி ட்ரை பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஒருத்தர்கிட்ட ஏதாவது அன்பாக இருக்குன்னு முயற்சி பண்ணுவோம். அப்போ அதுக்கு பிறகு தான் நமக்கு நிறைய சவால்கள் வரும். அப்போ சவால்கள் வரும்போது திரும்ப நம்ம எமோஷ்னலி கனெக்ட் ஆகி நம்ம திரும்ப கோவப்பட்டுருவோம். நம்மளுடைய உண்மையான விஷயம் வெளிப்பட்டுரும்ல. அப்போ வெளிப்படும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம திரும்ப பழமைக்கே வந்துடுவோம். ஸோ இப்போ இது என்னென்னா, ஐயோ நானும் அன்பாலாம் இருந்து பார்த்தேன் அப்படிமோ. அன்பாக இருந்து பார்க்குறது அப்படின்றது கிடையாது. ஸோ உண்மையிலேயே நீங்கள் அன்பாகவே மாறணும். நாமளும் அந்த அன்பான வழிக்குள்ளே போய் தான் ஆகணும். அப்படி இருந்தால் இயல்பாகவே மாறிட்டோம் அப்படின்னா மற்றவங்க செய்கிறது நமக்கு கோபத்தையோ வேறு எதுவுமே தராது. ஸோ அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஒரு புரிதல் நமக்குள்ளே வரணும். நாம் உதவி செய்கிறோம், ஹெல்ப் பண்ணுறோன்னா யாருக்கும் தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியணும், இல்லை ஈவன் அவருக்கே கூட தெரியணும். இல்லை அவர் நம்மளை ஏதாவது நினச்சி பார்க்குறாரா, நன்றியோடு இருக்கிறாரா, ஏன் நன்றியோடு இல்லை. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நாம் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஏதாவது ஒன்று நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அது பியூராக எஸ்டிஓ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த ஆன்மா போலரைசேஷன் ஆகலை, இன்னும் பண்படலை அப்படின்னு. ஏன் இதெல்லாம் பண்படணும் உங்களுக்குள்ள அந்த கேட்கலாம். ஸோ அதாவது நம்ம தேர்ட் டென்சிட்டி இந்த பூமிக்கு வந்திருக்கோம் இல்லையா, இந்த ஆன்மா இதிலெல்லாம் சரியாகி போலரைசேஷன் ஆனால் தான் ஃபோர்த்து டென்சிட்டிக்குள்ளே போக முடியும். ஸோ அடுத்த பிறப்பு அப்படின்றது அட்வான்ஸ்டு அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். இல்லை அப்படின்னா மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் பிறப்பெடுத்து அந்த பாடத்தை நாம் தேர்வாகிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் நம்ம இங்கேயே தான் படிச்சுட்ருப்போம், இங்கேயே தான் நம்ம இருந்துகிட்ருப்போம். ஸோ அதுதான் முக்கியம். நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைக்கலாம். அப்போ இது எப்படிங்க இயல்பாக எனக்கு வரும் அப்படின்னா, நீங்கள் இதை உணரணும், அந்த ப்ராசஸுக்குள்ளே இருக்கணும். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி நடந்த உடனே நீங்கள் அதை ஏற்றுக்கணும். ஏற்றுட்டு திரும்ப எகெயின் நீங்கள் எந்த வழியில் காலடி எடுத்து வைக்கிறீங்க. இது மாதிரிலாம் நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க, உங்களை ஒருத்தர் ஏமாற்றிடுறாங்க, இல்லை அன்பாக நடந்துக்கிட்டதுனால ஒருத்தர் உங்களை காயப்படுத்திடுறாங்க. ஸோ அதுக்கு பிறகு அந்த இடத்துல நீங்கள் எமோஷன் கனெக்ட் ஆகி கோவப்பட்டு ஏதோ இதாகிடுது. அப்போ திரும்ப உங்கள்கிட்ட ஒரு முடிவு எடுப்பீங்க. அப்போது நீங்கள் எஸ்டிஓ பாதையை எடுக்கிறீங்களா, எஸ்டிஎஸ் பாதையை எடுக்கிறீங்களா? நான் இப்படியெல்லாம் இருந்ததுனால தான் ஏமாந்துட்டேன், அதனால் இனிமேல் நான் அப்படி இருக்க போகிறல, இனிமேல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் எஸ்டிஎஸ் பாதையில் போயிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய தேர்ந்தெடுப்பு தவறாக போயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இவ்வளோ நீங்கள் இன்னும் உங்களால் உணர்வு ரீதியாக இன்னும் மாறலை, இன்டென்ஷனாக மாறலைன்னு அர்த்தம். ஸோ அப்போயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை எனக்கு அந்த அன்புங்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை தான் திரும்ப ட்ரை பண்ணுவேன். ஸோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, திரும்ப நான் ட்ரை பண்ணுறேன், இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் இந்த இடத்துல நான் இதாகிட்டேன், எமோஷனல் ஆகிட்டேன், ஸோ அடுத்த முறை நான் இன்னும் கொஞ்சம் விழிப்போடு இருப்பேன் அப்படின்ற ஒரு விழிப்பு நிலை கொஞ்சமாக நம்மளை அந்த இதுக்குள்ளே உட்படுத்தும் பொழுது நாமளே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு தன்மைக்கு மாறிடுவோம்.
ஒரு 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 பீரியட், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீங்கள் உண்மையிலேயே வந்து இயல்பாகவே நீங்கள் என்ன மாறியிருப்பீங்கன்னா அன்பாக மாறியிருப்பீங்க. அப்போ இயல்பாகவே நீங்கள் அன்பாக மாறினதுக்கு பிறகு உங்களுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் இவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இங்கே ஆக்ஷன், செயல், வெளி தோற்றம் முக்கியம் அல்ல, உள்ளே இருக்கிற இன்டென்ஷன், நம்மளுடைய உள் உணர்வு தான் முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு இந்த பார்ட்டு ரொம்ப புரியுங்க. ஸோ அடுத்த பார்ட்டில் உங்களோட நான் சந்திக்கின்றேன். நன்றி.